ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரி ஸ்டிச்சஸில் நம்ம 14வது ஸ்டிச்சாக ஃப்ளை ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். எக்ஸாக்டாக ஒரே ஒரு சின்ன ஸ்டிச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எப்பயும் போல் சென்டர்லேருந்து வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஸ்டிச்சை வந்து சைடில் கொண்டு போய் அப்படியே வந்து குட்டி லாக் ஸ்டிச் பண்ணாமல் ரிவர்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து இந்த இது வந்து லாக் ஆகிடும் அந்த ஸ்டிச்சு. இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து பண்ணி ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இந்த செயின் ஸ்டிச் இப்போ போடுறோமில்ல, இது ஒன்று மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுற மாதிரி இருக்கும். ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் ஃபிஷ் போன் ஸ்டிச்சுக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டிச் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் மாதிரியே தான் நம்ம இடையில வர்ற லைனில் மட்டும்தான் லாக் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டை ரொம்ப இழுக்காமல் அப்படியே சைடில் கொண்டு போனீங்கன்னா அந்த நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா செயின் ஸ்டிச் வந்து நகராது. த்ரெட்டை வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதை நல்லா பாருங்கள். நான் வந்து ரொம்ப இழுக்கலை, அப்படியே சைடில் கொண்டு போய் இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் போன் ஸ்டிச்சும் நான் இந்த வீடியோவோட கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அப்போ தான் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு உங்களுக்கு புரியும். அப்படியே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஆரி ஒர்க்கு கண்டிப்பாக கற்றுக்கலாம்.